யாக்கோபு தனித்து இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, யாக்கோபு தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்ப அந்த தனித்து ஜெபம் பண்ணும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு புருஷன் யாக்கோபோடு இங்கே போராடுவதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐந்தாவதாக தனி ஜெபம் என்பது உங்களோட வாழ்க்கையில நீங்க போராடுகிற போராட்ட களமே எதுதான்? அது தனி ஜெபம் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அநேக சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்ளணும், ஒரு பெரிய ஜெயத்தை பெறணும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெறணும்னா இன்றைக்கி வேதம் சொல்லிக் கொடுக்குற ஒரு மேலான சத்தியம் என்ன? தனி ஜெபம் என்பது நாம் போராடுகிற ஒரு இடம், அந்த போராடுகிற யுத்த களம், அது தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிற இடம். அது என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம அதை அறிந்து கொண்டா நாம் அந்த தனி ஜெபத்தில் தரித்திருப்பதில் இன்னும் கவனம் செலுத்துவோம். நல்லா கவனிங்க. யாக்கோபுடைய சூழ்நிலை இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நாள் காலையில் அண்ணன் அவனை கொலை செய்ய புறப்பட்டு வருகிறான். இன்னைக்கு கொலை பயத்தோடு இருக்கான். என் ஜீவன் என்ன ஆகுமோ, என் மனைவி என்னோடு இருக்கிறாளே, என் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்கிறது, இதெல்லாம் என்ன ஆக போகுது? நாளைக்கு உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா? நாளைக்கு உதயமாகிற சூரியனை நான் பார்ப்பேனே பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய கலக்கத்தோடு இன்னைக்கு யாக்கோபு தனித்து ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பாருங்க, அண்ணனோடு போராடுவதற்கு அவன் அண்ணனை சந்திக்க அங்கே போகலை. நல்லா கவனிச்சிங்க. அவன் அண்ணனோடு போராடுவதற்கோ தன்னுடைய மாமனோடு போராடுவதற்கோ அவன் அவர்களை நோக்கி போகல. மாறாக அந்த அண்ணனை, அந்த லாபானை, அவனுடைய சொந்த மாமனாகிய லாபானை மேற்கொள்வதற்கு, அவங்களோட போராடி ஜெயிப்பதற்கு அவன் என்ன செய்தான்? தன்னுடைய தனி ஜெபத்தில் அங்கே அவன் போராடுகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர் முன்பதாக நீங்க போராடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மனுஷர் முன்பதாக நீங்க வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மனுஷன் முன்பதாக நீங்க தாழ்ந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் அன்பு தேவ பிள்ளைகளை, தனி ஜெபத்துல நீங்க எதற்கெல்லாம் போராடி கொண்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை தனி ஜெபத்துல வைங்க. அந்த தனி ஜெபத்துல வைத்து அங்க போராடுங்க. நீங்க அங்க போராட 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 உங்க நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்க சத்துருடைய காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் நில் பொருளாகுவதை உங்களால பார்க்க முடியும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மேலான சத்தியமா இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு அவனுடைய அண்ணனை மேற்கொள்ள அவன் எந்த இடத்துல தரித்திருந்தான்? தனி ஜெபத்துல தான். தன்னுடைய மாமனை அவன் மேற்கொள்ள அவன் இருந்த இடம், யுத்தம் செய்த இடம் எது? தனி ஜெபம் தான்.